நடிக்கிறேன். நான் இப்பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். எந்தையும் தாயையும் குறைவில்லாத ஒரு குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மடியில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி அகிம்சை வழியில் காந்தியும் ஆயுதமேதை நேதாஜியும் எழுதுகோள் கொண்ட பாரதியும் வீரமங்கையாய் வேலுநாச்சியாரும் கப்பலோட்டிய வஉசியும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தாலும் பிறந்த சுதந்திரம். இந்திய விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் ஜானகிநாத் போஸிற்கும் பிரபாவதி தேவிக்கும் 9வது மகனாக பிறந்தார். இவருக்கு 8 சகோதரர்களும் 6 சகோதரிகளும் இருந்தனர். இவருடைய தந்தை ஒரு புகழ்பெற்ற வக்கீலாகவும் தாய் ஒரு தெய்வ பக்தி விக்காராகவும் இருந்தனர். ஆரம்ப கால வாழ்க்கை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் தொடங்கினார். 1913 கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தன்னுடைய கல்வியை முடித்த அவர் படிப்பில் முதல் மாணவனாகவும் விளங்கினார். சிறு வயதிலிருந்தே விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்து வந்தார். 1915 கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். C.A. ஃபோர்டைன் என்ற ஆசிரியர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னதால் ஏற்பட்ட தகராறால் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார். பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்ற அவர் தன்னுடைய பெற்றோரின் விருப்பத்துக்காக 1919 அனைவருக்கும் நன்றி.